அக்கா, அந்த அப்துல்லா வெளியூர் போயிட்டான்க்கா. நீங்க உடனே கிளம்பி வந்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு கிளம்பி போயிடலாம்க்கா. உண்மையாவா? உண்மைதான்க்கா. அவசர வேலையா வெளியூர் போயிருக்கான். இப்போ வந்தா கண்டிப்பா போட்டோ எடுத்துடலாம்க்கா. சரி, ரொம்ப தேங்க்ஸ். உடனே கிளம்பி வரும். சரிக்கா. சீனியர், ஆ. அந்த அப்துல்லா ஸ்டுடியோல இல்லையா? போறோம், போட்டோவை தூக்குறோம். ஓகே ஐலி. வாங்க போலாம். சரி. ஐலி இறங்க. போலாமா? மண்டையில இருந்த கொண்டைய மறந்த மாதிரி இந்த சாவியை பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. அயல் இருக்க பயமே. நீங்க இந்த சைடு வாங்க. ஐலி என்ன பண்ண போற? ம். எப்படி? ஐலி நீ எல்லாம் போலீஸ் ஆக வேண்டிய ஆளே இல்ல. ம், இல்ல 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 நீ சிபிஐ ஆக வேண்டிய ஆளுன்னு சொல்ல வந்த. பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல சீனியர். அதுவும் இல்லாம டைம் இல்ல. வாங்க, சரி, வந்த வேலையை வா. முடிக்கணும். சீனியர், ஆ? நிக்காதீங்க, தேட ஆரம்பிங்க. ஓகே. பாயா, பாரு. இந்த ஆளு ஊருக்கு போயிருக்கிறதா தானே அஜித் சொன்னான். இப்ப எப்படி இங்க வந்தாரு? இப்ப என்ன சீனியர் பண்றது? மாட்டிக்கிட்டா பாவம் அந்த பெரியவருக்கு பிரச்சனை வந்துருமே. யோ, இந்த ஸ்டுடியோவை நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி ஒரு தூசி கூட இல்லாத அளவுக்கு பண்ணி கொடு. அப்பதான் கோயம்புத்தூர் பார்ட்டி கிட்ட டீல் பேச முடியும். புரிஞ்சுதா? ஒரு தூசி இல்லாத அளவுக்கு பண்ணணும். அப்புறம் அந்த போட்டோவெல்லாம் எடுத்து குப்பையில போட்டு பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சிரு. ஐலி கேட்டியா? இப்ப விட்டுட்டோம், அப்புறம் அந்த போட்டோ கிடைக்கவே கிடைக்காது. இப்ப என்னதான் பண்றது? சீனியர், ஒண்ணு பண்ணுவோம். இந்த கவர்ல முடிஞ்ச அளவுக்கு போட்டோ அள்ளி போட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் பாத்துக்கலாம். சூப்பர் ஐடியா. அப்புறம் நீ எல்லா வேலையும் முடிச்சிரு. எனக்கு கொஞ்சம் வெளியே முக்கியமான வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. புரியுதா? இந்த சாவியை வச்சுக்க. முடிச்சிட்டு கால் பண்ணு. ஓகேவா? என்ன கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. சரி, உள்ள போய் பார்ப்போம். சீனியர், உட்காரு. சீக்கிரம் வண்டி எடுங்க. போலாமா? போலாம்.
Just miss. நல்ல வேலை சீனியர், அவன் கண்ணுல மாட்டல. இல்லனா இன்னைக்கு நைட்ல திருட்டு கேஸ்ல உள்ள இருந்திருப்போம். என்ன 2 பேரையும் ஒரே லாக்கப்ல போட மாட்டாங்க, அதான் பிரச்சனையே. சரி சரி, மொக்க ஜோக் அடிக்காம சீக்கிரம் போட்டோவை கொட்டுங்க சீனியர், பாப்போம். சீனியர், இதுவா பாருங்க. இதுல ஐலி, இனிமேல் எங்க அப்பாவை என்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த கிளீன் பண்ற ஆள் வரை எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருப்பாரு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு வேளை என் அம்மா என் அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல அது தெரிஞ்சா எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்களா? இல்ல எனக்கு அவமானமும் கஷ்டமும் வரும்னு நினைக்கிறாங்களா? என்ன சீனியர், இன்னைக்கு முடியலனா இனிமே முடியவே முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. உங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில எனக்குன்னு யாருமே இல்ல ஐலி. என்னை பத்தி அக்கறைப்பட, எனக்காக அழ, என் கூட சேர்ந்து சிரிக்க ஒருத்தர் கூட இல்ல. அப்படி எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு நீ மட்டும்தான். நீயும் இல்லனா நான் என்னைக்கும் செத்திருந்திருப்பேன். சீனியர், உண்மைதான் ஐலி. இப்பவும் நான் என் அப்பாவை தேடும் போது நான் அனுபவிக்கிற வலிய நீயும் அனுபவிக்கிற. எனக்காக நீயும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுற. உங்க அப்பா கிடைப்பாரு சீனியர், நீங்க கவலைப்படாதீங்க. சீனியர், இன்னொரு மூட்டை இருக்கே, வாங்க இதுல இருக்கான்னு பாப்போம். ஐலி, ஐலி, இது உங்க அப்பா போட்டோ தானே? அப்போ ஒரு பக்கத்துல இருக்கிறது என் அம்மா, என் அம்மா. வீட்ல அம்மாவோட போட்டோ எதுவுமே இல்ல. இந்த போட்டோ அவ்வளவு பொக்கிஷம் சீனியர். எனக்காக அந்த கடவுளே இந்த போட்டோவை கொடுத்திருக்காரு. எனக்காக என் அம்மாவே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. அம்மா அடிக்கடி அம்மா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டுட்டே இருப்பா. இப்ப எடுத்துட்டு போய் இதை காட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவா. போய் காட்டிட்டு வந்தாரு சீனியர். ஐலி இரு, ஐலி சொல்றத கேளு. இந்த போட்டோ உங்க வீட்ல பார்த்தா உங்க சித்தி. அப்பா, 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 அக்கா. என்னக்கா, அப்பாவும் பாட்டியும் தான் திண்டிவனம் போயிருக்காங்களே, மறந்துட்டியா? என்னக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்க்கா? அம்மா, நீ அர்ச்சனம்மா எப்படி இருப்பாங்கன்னு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பல்ல? ஆமா, இவங்க தான் அது. பாரு.
அக்கா, பெரியம்மா பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்காங்கக்கா. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், இவங்க பார்க்க புலி மாதிரி இருக்காங்க, ஆனா நீ எலி மாதிரி இருக்கா. நீ பார்க்க அச்சசல் அவங்கள மாதிரியே தான்க்கா இருக்க. இரு போட்டோ எடுத்துக்கிறேன். அம்மா இங்க பாருங்களேன், பாருங்கம்மா, பெரியம்மாவோட போட்டோ கிடைச்சிருக்கு. பார்க்கிறதுக்கு ஐலியக்க மாதிரியே இருக்காங்கல்ல. அத்தை பாருங்க அத்தை, என் அம்மாவோட போட்டோ இந்த வீட்ல ஒண்ணு கூட இல்ல, இப்போ கிடைச்சிருச்சு. ஏண்டி அருவி கெட்டவளே, இப்ப எதுக்குடி இந்த கொலகாரி போட்டோவை இங்க எடுத்துட்டு வந்து எங்களுக்கெல்லாம் காமிச்சு எங்களை டென்ஷன் படுத்திட்டு இருக்க? வேற வேலையே இல்லையா உனக்கு? அம்மா இப்ப எதுக்குமா அக்காவை திட்டுற? இத்தனை வருஷம் கழிச்சு பெரியம்மாவோட போட்டோ கிடைச்சிருக்குன்னு அத ஆசையா உங்ககிட்ட காட்டினா இப்படிதான் பேசுவீங்களா? நீ சும்மா இரு, தேவையில்லாம பேசிட்டு இருந்த. எதையும் தெரிஞ்சுக்காம வந்து பெரிய மனுஷி மாதிரி பேசிக்கிட்டு வேணும் தான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அது ஒண்ணும் இல்லம்மா, என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நிறுத்தணும்னு நினைச்சா அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் இப்ப வேணும்னே அத்தைய வம்புக்கு இழுக்கிறா. ஏன்னா இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம நிம்மதியை கெடுக்கிறது தானே வேலை. ஏய் ரித்திகா, எனக்கு ஒண்ணு புரியல. அத்தை எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு அமைதியா தானே இருக்காங்க, நீ எதுக்கு அவங்கள இதுல இழுத்து விடுற? வாய மூடாமோ. நான் அமைதியா இருந்தா அவ இஷ்டத்துக்கு எதை வேணாலும் கொண்டு வருவாளா? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கொலகாரியோட போட்டோவை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததும் இல்லாம அதை என்கிட்டே வந்து காட்டுவ? இல்ல அத்தை, சத்தியமா நான் உங்களை கோவப்படுத்தணும்னு உங்ககிட்ட காட்டுறேன். ஏய், ஒழுங்கா அந்த போட்டோவை தூக்கி போடு, இல்ல நடக்கிறத வேற சொல்லிட்டேன். உன்னை தாண்டி சொல்றேன், இப்ப அதை தூக்கி போட போறியா இல்லையா? இல்ல, தூக்கி போட மாட்டேன். அவதான் சொல்றாள்ல, இன்னும் ஏன் அத பிடிவாதமா கையிலேயே வச்சிட்டு இருக்க? இப்ப தூக்கி போட போறியா இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கோம், அப்படி என்னடி உனக்கு திமிரு? கூடாதா? கூட்டடி. அத்தை ப்ளீஸ் அத்தை. அம்மாவோட போட்டோ தூக்கி போட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே? அவ என் வாழ்க்கையை அழிச்சபடி, அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? இல்ல அத்தை, நானும் என் பொண்ணும் இன்னைக்கு அனாதையா இருக்கோம்னா
அதுக்கு காரணமே உன் அம்மா தாண்டி. நீயாவது உன் அம்மாவை பார்த்திருக்க, அவ பேச்ச கேட்டிருக்க. ஆனா என் பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொன்ன என்னன்னு தெரியாம வளர்ந்தவ. அதுக்கு காரணம் உங்க அம்மா எனக்கு செஞ்ச துரோகம் தான். என்னடி என்னடி அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? இவ மட்டும் இல்லடி, உங்க அம்மாவால ஏன் வாழ்க்கை தாண்டி பாதிக்கப்பட்டிருக்கு. என் ஆசை கனவு எல்லாத்தையும் அவ சாகும் போதே பறிச்சுக்கிட்டு போயிட்டா. அவளால இந்த குடும்பத்தோட நிம்மதி கௌரவம் எல்லாமே போச்சுடி. இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கஷ்டத்துல இருந்து தேறி வந்து ரித்திகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அந்த கொலகாரி போட்டோவை காட்டி எல்லா சந்தோஷத்தையும் கெடுத்துட்டியே. இப்ப உனக்கு நிம்மதியாடி? ஏன் சித்தி, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் அம்மா உங்க சொந்த அக்கா தானே. நீங்களும் அம்மா கூட சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்தீங்க. உங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி? அத்தை, எனக்கு விவரம் தெரிஞ்சு நீங்களும் என் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தீங்க. சொல்ல போனா பெத்த பொண்ணு என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் உங்க மேலயும் அவங்க பாசமா இருந்தாங்க. நீங்களும் அவங்க கூட அப்படிதான் இருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எங்க அம்மா துரோகம் பண்ணுவாங்களா? சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. இங்க பாரு, முடிஞ்ச கதையெல்லாம் மறுபடியும் கிளறிட்டு இருக்காத. ஒழுங்கா அந்த போட்டோவை தூக்கி போட்டுட்டு உள்ள வா. எக்காரணத்தை கொண்டும் அந்த போட்டோ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்த முகத்தை நாங்க போட்டோல கூட பார்க்க கூடாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா அவ ஒரு நம்பிக்கை துரோகிடி. காசுக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கிட்டு என் புருஷனை காட்டி கொடுத்த நம்பிக்கை துரோகிடி அவ. நல்லவ மாதிரி நடிச்சு என்னையே ஏமாத்தி என் வாழ்க்கையை நாசம் பண்ண கொலைகாரி அவ. என் வாழ்க்கை அழிச்ச கொலைகாரடி அவ. இல்ல அத்தை, என் அம்மா அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவங்க அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? என் அம்மா அப்படி பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? நான் தாண்டி அதுக்கு ஆதாரம். என் கண்ணு முன்னாடியே என் புருஷனை உன் அம்மா சுட்டு கொண்டதை நான் பார்த்தேன். நான் பார்த்தேன். ஒரு நொடியில என் மொத்த வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். என் பொண்ணை வச்சுக்கிட்டு நான் இப்ப அனாதையா நிக்கிறேனே. நான் தாண்டி அதுக்கு ஆதாரம். நான் தான் அதுக்கு ஆதாரம். செல்ல குட்டி, என் பட்டு குட்டி, என்ன பண்றீங்க? அச்சோ, அம்மா பார்த்து சிரிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. உன் அத்தை வந்ததும் உனக்கு பேர் வச்சிடலாம். தங்கம். என்னம்மா, என்ன சொல்ற என் பேத்தி? என்ன அத்தை இன்னும் காணோம்? எனக்கு பேர் வைக்கிறத விட அவங்களுக்கு என்ன முக்கியமான வேலைன்னு கேக்குறான். பின்ன என்னம்மா, அர்ச்சனா வந்ததா குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு தெரியும்ல. ஆனா இன்னும் வீட்டுக்கு வரலையே. அப்படி என்னதான் வேலையோ? ஏண்டி, அவ என்ன வேணும்னு வராம இருக்கா? அவளோட வேலை அப்படி. விடு, வரேன்னு வாக்கு கொடுத்திருக்கால. அர்ச்சனா என்னைக்குமே வாக்கு தவற மாட்டா. கண்டிப்பா வந்துருவா. கேட்டுக்கிட்டியா தங்கம்? உங்க அத்தை வாக்கு தவற மாட்டாங்களாம்.
இன்னைக்கு மட்டும் கரெக்டான டைமுக்கு வராம இருக்கட்டும். ஒரு வாரத்துக்கு அவ கூட நம்ம பேசவே கூடாது, சரியா? என்னங்க? என்ன? நீங்களாவது அர்ச்சனாக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? சீக்கிரம் வர சொல்லுங்க அவளை. ஆமா மாப்பிள்ள, அவ நாங்க சொல்றதை கேக்குறாளோ இல்லையோ, அண்ணன் அண்ணன்னு நீங்க சொல்றதை நிச்சயம் கேப்பா. நீங்க ஃபோன் பண்ணி பாருங்க. அதுக்காக நாம அதிகாரத்தை கையில் எடுக்க கூடாதுல்ல அத்தை. அம்மா, அர்ச்சனா பார்க்கறது என்ன சாதாரண வேலையா அத்தை? போலீஸ் வேலைக்கு நேரங்காலமே கிடையாது, எப்ப வேணாலும் போக வேண்டியது இருக்கும். ஆனா பேர் வைக்கிறதுக்கு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல மாப்ள. அர்ச்சனா எப்ப வர்றாளோ அதுதான் எங்களுக்கு நல்ல நேரம். அவ வந்துதான் எங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும். பா போதும் சாமி, உங்க பாசமலர் படத்தை ஓட்ட ஆரம்பிச்சிடாதீங்க.